நோவா சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது வார்னிங் கொடுக்கப்படுகிறது. தேவ எச்சரிப்பை பெற்றுன்னு பைபிள்ல இருக்கு. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணுகிறான். சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது அந்த பேழையை உண்டு பண்ண கண்டிப்பா தான் சொத்தையே வித்திருப்பான். ஏன்னா ஒரு போட்டை உண்டு பண்ணதுக்கே அவ்வளவு லட்சங்கள் ஆகிறது. ஒரு பேழையை உண்டு பண்ணணும்னா இந்த குடும்பம் இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லா ஊர்வன பரப்பன எல்லா குடும்பங்களும் உள்ள வரப்போகுது. எல்லாம் வித்தியாசமான குடும்பங்கள். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த பேழை வார்த்தையின்படி கட்டப்பட்டதனால் உள்ள ஒரு சண்டை இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டுல ஒரு மிருகம் கிடையாது, ஏன்னா நம்மளே இருக்கிறோம். சண்டை போடுறதுக்கு வேர்டு இல்ல, ஒரே சண்டை. அங்க பாருங்க, சிங்கமும் இருக்கு, ஆடும் இருக்கு. வெளியே வரும்போது உண்மையில சிங்கம் மட்டும்தான் வந்திருக்கணும், நோவாவே வந்திருக்க கூடாது. ஆனா அந்த பேழை வார்த்தையின்படி கட்டப்பட்டதுனால உள்ள பல டைப் மக்கள். ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் பல டைப் மக்கள். வார்த்தை நம்மளை அப்படி சேர்த்து உட்கார வச்சிருக்கு, பிடிச்சு வச்சிருக்கு. ஆமே, நம்முடைய குடும்பம் வார்த்தையின்படி கட்டப்படுவதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த குடும்பத்துல சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, சந்தேகமே இருக்காது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.